என்னத்தான் கூப்பிட்டியா? காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? அதனால எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்ன? காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ? சமயக்காரன் சமயம் பண்ணதான். உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ? சம்சாரம் அது மின்சாரம். ஏனுங்க இது படத்து பேர் சொல்றீங்க? படத்து பேர் இல்லப்பா, நடந்ததை சொல்றேன். ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்ச்ல கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா. அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா? இல்ல, அந்த லைட் சுவிட்ச்ல கை வைக்கிறதையே விட்டுட்டேன். பாவம் சார், நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சுங்களே. இவ்வளவு பெரிய வீட்டை சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம்? சொந்தத்துல கட்டினதா? இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது. எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தாரு. துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன். அப்ப முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க அம்மாவோட வயித்துக்குள்ளதான். நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள இருந்தோம். முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க? அப்படி கேளு சொல்றேன். செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விட்டீங்க? அன்னைக்கு பிரேக் பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். ஓஹோ, அப்படித்தான் விட்டீங்களா? யாரையாவது காலி பண்ணீங்களா? 98 வயசுல ஒரு கிழவை நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது. கபோதி ஏன் லாரில வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாமா. என்ன பண்ணாங்க? உங்க லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்களா? லைசன்ஸ புடிங்கி இருந்தா தான் போனா போதுன்னு விட்டு இருந்திருக்கலாமே. பஞ்சாயத்து கூடி அந்த கிழவனோட ஒரே பேரனை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் இவன். பாருங்கம்மா, அவனை 24 hours இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான். அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல. சாப்பாடுமா சாப்பாடு. எங்க தாத்தாவையும் அழைச்சு கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா? ஆமா, இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு. நாங்க சதி பண்ணி லாரி ஏற்றி கொன்னுட்டோம். சோத்துப்பான மோரங்க. மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவு தாத்தா பண்ற வேலை. தாத்தா என்னையா தசரதன்? வாயா, என்னையா வண்டி ரெடியா என்ன ஆச்சு இவ்வளவு லேட்டா வர்ற? பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மாவா கொடுப்பாங்க? இப்ப எப்படி வந்திருக்கேன். சரி சரி, வா வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். எடுத்துக்கிட்டு போ. பின்னாடியே முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ. ஊட்டி குளிரு, ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு. அதான் சோக்கு எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். டேய், திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்யி. கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு. நானும் இறங்கி தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம். உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வெறுத்தது என் ஒருத்தருக்கு தாயா. என்ன யார் ரிப்பேர் பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்ல கட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா. எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு. ஐயோ, இன்ஜினிய காணும். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்த. மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்த. என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? குரல் வளைய நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து 4 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பாயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரி, நான் சாப்பிட போயிட்டுங்க. 3 பேர் செட்லியா இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த 3 பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேற்று ராத்திரி செட்ல தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டேன். ஒண்ணு வேணாயா, வண்டி ரெடியா? ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க. என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலைன்னு கிட்ட. இப்ப நான் அவசரமா போகணுமே. அவசரமா போகணுமா? அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க. சின்ன வேலை தானே, அத அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரி, இந்த நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன். இதை கொடுத்துரு. சரிங்க, நான் வண்டி எடுத்துட்டு போறேன். அவர்கிட்ட சொல்லிடு.
எங்கடா அந்த ஜீப்பு? வண்டி ஓனர் வந்து கேட்டாருங்க, கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். உன்னை எவன்டா கொடுத்தனுப்ப சொன்னது? முட்டாள்தனமா அடிக்காதீங்க. டேய், நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல. சின்ன வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க. சின்ன வேலையா? ஐயோ, ஸ்டீரிங் நட்டை டைட் பண்ணாம விட்டுட்டேனே. இப்போ நான் என்ன செய்வேன்? ஹரிஷ் மேல போயிடுவானே. ஐயோ ஐயோ. டேய், ஏங்க அடிக்கிறீங்க? டேய், நீ என் கூட வாடா. நான் வரமாட்டேன். அப்படி எதுனா ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். வாடா வாடா. ஏறா ஏறு. அதான் வண்டி காப்பாத்திடலாம். வளைஞ்சு வளைஞ்சு வேற போறானே. ஸ்டீரிங் நெட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே. ஐயோ, பாதிரியார் ஏறாரு, பரலோகம் போக போறாரு. ஐயோ, அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியாடா பாவி. கபாதி கபாதி, அவங்களுக்கு எதுனா ஆச்சு நீ தொலைச்சே சொல்லிட்ட. அப்பாடா, நல்ல வேலை முடிச்சிட்டோம். ஹரீஷ், நிறுத்து நிறுத்து நிறுத்து. இனிமே வண்டியை எடுக்காத. ஏன் வண்டி எடுத்துற? பணம் தான் கொடுத்துட்டேனே. பணமா? நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க. இரு இரு இரு. இங்கதான் இங்கதான் விழுந்திருக்கணும். இருக்கு ஸ்டீரிங் நட், ஸ்டீரிங் நட். ஹரிஷ், அட பாவி, வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த? நானா கொடுத்தேன்? அந்த கம்நாட்டி தான் கொடுத்தான். டேய், உன் தாத்தாவை லாரி ஏத்தி கொண்டு உன்னை கல்லாலே அடிச்சு கொள்றேன்டா. குட்டிங்களா, இந்தா சாப்பிடுங்கடா. டேய், என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் திட்டுறீங்க. உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா. ஏங்க, சட்டசபையிலயும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க, அது நம்ம கிளிங்களா? அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா. இது நம்ம கிளி, செல்ல கிளி, உயிருள்ள கிளிடா. அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல. இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு, இது மாத்திரம் தான் புரியல. போடா. ஏங்க, கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துறாதீங்க. ஏய், நான் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன்? எல்லாரும் சொல்றாங்களே, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாத, பூனை கையில கொடுத்துறாதுன்னு. மண்ணாங்கட்டி, அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னதில்லடா. கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுடா. இல்லீங்க, அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான். நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க. ஐயோ, அங்க பாடுறா. 3 குரங்கு பொம்மைய போட்டு கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காதன்னு போட்டுருக்க. அது மனுஷனுக்கு சொன்னதானடா. நீங்க விவரம் புரியாம பேசாதீங்க. அப்படின்னா 3 மனுஷ பொம்மைகளை போட்டுல சொல்லி இருக்கணும். அது மனுஷங்களுக்கு சொன்னது இல்ல, குரங்குகளுக்கு தான். ஐயோ, உன்ன மாதிரி 3 குரங்களுக்கு சொன்னதாது. தாத்தா தாத்தா, நீ 1/2 மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்ட. இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கனே. டேய், சாப்பாடையாவது போடுறா. போடுறேன். டேய், இல்ல, சாப்பாடை கீழே போட போறேன். டேபிள் எடுத்து வை. ராமு கோஷ்டிலே சாப்பிட்டாச்சா? அவங்க இல்லீங்க. எங்க போயிட்டாங்க? அவங்க வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏங்க, ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? இந்த தலைக்கு சூப்பர் ஐடியாவா? எங்க சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கார்ல தானே போவாங்க. ஆமா, அந்த காரை பஞ்சர் ஆக்கிட்டா உன்னை எவனாவது ஐடியா கேட்டானா? இத்தனை நாள் என்னத்தான் கொண்டுகிட்டு இருந்த, இப்ப அவனுங்களே சேர்த்து கொள்றியா? காரை பஞ்சர் ஆக்கிட்டா நிச்சயதார்த்தம் நின்னுடுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. முடியாதுங்களா? பேசாம மூடிக்கிட்டு நில்லு, இல்ல வாயில கிரீஸ் வச்சு அடைச்சிடுவேன். ஏன் மங்காளி, அந்த சதீஷ் பேர 4 போடு போட்டா கல்யாணமா வேண்டாம்னு சொல்லி போட்டு ஓடி போறோம்ல. அட ஆக்கங்கிட்ட கூவ, அதுவால பெரிய விஷயம். லதாவை சம்மதிக்க வைக்கணும்ல. என்ன நாச்சோ நான் சொல்றது? சரிதானாச்சோ? அதெல்லாம் கடல் வச்சு மீன் பிடிக்கிற சமாச்சாரம். சரி, ஆமா, பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஏதாவது கோயில் வச்சு தாலி கட்டிடா. 7 வருஷம் உள்ள தள்ளிடுவோம். ஏதாவது ஐடியா குடுக்குறதுன்னா ஒழுங்கா குடுங்க, இல்லன்னா மூடிக்கிட்டு இருங்க. அவனே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம். டேய் தஞ்சாவூர், டேய் கோயம்புத்தூர், டேய் திருநெல்வேலி, எந்திரிங்க. வந்துட்டானுங்க மாவட்ட வாரியா. இந்த பக்கமா என்னம்மா, என்ன விஷயம்? ராமு இங்க இருக்காரா? அவங்க இங்க இல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி, தேங்க்ஸ்.
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா ஊருக்கு போங்க. என்ன பொசிஷன் பார்த்துட்டு நான் லெட்டர் போடுறேன். தசரதி சார், கொஞ்சம் இருங்க, வர்றேன். என்னம்மா? அவர் போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஏம்மா? நான் மனசு மாறிட்டேன் சார். அவர் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா, அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது. ஆஹா, இல்ல சார், சத்தியமா சொல்ல மாட்டேன். காட் ப்ராமிஸ். அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க சார். அப்படிங்கிற வரேன். கீழே இறங்குங்க. உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு இங்க வந்து நிக்குது. நீ சொன்னபடியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ சார், நான் சொன்னது இவரே இல்ல சார். பாத்தியாம்மா, இதுக்குத்தான் முதல்லயே சொன்னேன், நல்லா யோசிச்சு சொல்லுன்னு. ஊருக்கு போயிட்டு இருந்தவர் இவர்தான், என் மாமனாரு. ஐயோ, நான் சொன்னது ராமுவ சார். அது எனக்கு முதல்லயே தெரியும். இந்த மாதிரி மனசுங்களுடைய லேப்டாப்ப, அதான் இதய துடிப்ப அதிகமாக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். ராமு பார்க்ல இருக்கிறப்போ. அப்படியா? தேங்க்யூ சார். எப்படி மாமா? அட போங்க மாப்பிள, மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டு கெடுத்துட்டீங்களே. கடைசி காலத்துல இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல, பஸ்ஸுக்குள்ள உங்களை ஏத்தலாம்னு நினைச்சேன். இப்ப பஸ் உங்க மேல ஏத்தலாம்னு நினைக்கிறேன். வாயா, வா 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 வா. என்ன விஷயம்? ராம் சாருக்கு லதாமாவுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் பண்ண சொன்னாங்க. யாரு? நம்ம லதாமாவே. ஐயோ, அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ண சொல்லுதா? அந்த பொண்ணுன்னா வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை கேசா இருக்கும் போல் இருக்க. ஓகே ஓகே, என் ஜாதி ஜனங்களை வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீ போ. ஏங்க, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? பச்சா குடுமை தான், சரைச்சா மொட்டை தான். இத போய் இனிமே பெருசா உதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், அது மனுஷங்களோட குணத்துக்காக சொன்ன பழமொழிடா, தலைய பத்தி சொல்றது இல்லடா. முட்டாள்தனமா பேசாதீங்க, அது தலைக்கு சொன்னதுதான். ஐயோ, அடிக்காதீங்க, தலையில அடிக்காதீங்க, அறிவு மாதிரி. ஐயோ, அடிக்காதீங்க, தலையில. தாத்தா